இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தகவலை தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கிறோம். இதில் நிறைய பேர்த்துக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் ஏதாச்சும் நன்மை செய்யுமா கெடுதல் செய்யுமான்னு ஒரு டாபிக் சொல்லுவாங்க. பாதகாதிபதி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது நிறைய குழப்பம் இருக்கும். அதே மாதிரி நீசம் பெற்ற கிரகங்கள் நன்மை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான மன எண்ணங்களில் மன ஓட்டங்களில் அவங்க இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பேச வந்த டாப்பிக்கு நீசம் பெற்ற கிரகங்கள் கூட நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ராஜ யோகங்களை அது கண்டிப்பாக வாரி வழங்கியே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்படி அந்த நீசம் பெற்ற கிரகம் உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தையெல்லாம் வழங்குது. ஒருத்தரோட ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரகம் நீசம் பெற்றுச்சுன்னு சொல்லுவோம். இப்போ புதன் நீசம் பெற்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? படிப்பு தடைப்படும், ஜாமீன் சம்மந்தப்பட்ட கையெழுத்துக்களில் எங்கேயாச்சும் அவங்க மாட்டிக்குவாங்க, டாக்குமெண்ட்டு பத்திரப்பதிவில் ஏதாச்சும் ஒரு சிறு சிறு குளறுபடிகள் இருக்கும். அதே மாதிரி மாமன் வழி உறவுகள் எல்லாம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சங்கடமெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு புதனை பற்றி சொல்கிறோம். ஒரு சுக்கிரன் நீசம் பற்றா நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாகவே ஒரு வீடு சார்ந்த விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், பெண் சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையின் மூலம் அவங்களுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்காது அப்படிம்போம். ஆனால் இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் நீசம் பெற்றிருக்கும், அவன் தான் படிப்பில் மிகப்பெரிய டேலண்டாக இருப்பான். அந்த கிளாஸ்லேயே புதன் நீசம் பெற்றிருக்கும், அவன் தான் நல்லா படிப்பான், நல்லா மார்க் வாங்குவான், நல்ல உத்தியோகத்தில் போய் உட்காந்துருப்பான். ஒருத்தருக்கு சுக்கிரன் நீசம் பெற்றிருக்கும், அவன் தான் ஒரு சம்சாரத்துக்கு 3 சம்சாரம் கட்டியிருப்பான். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும், அவனுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும். அப்போ நம்ம எந்த கிரகங்களும் உச்சம் பெற்றிருக்குது, அதனால் அது ராஜ யோகத்தை கொடுக்கும். இந்த மித்திர கிரகங்கள்லாம் நீசம் பெற்றிருக்குது, அதனால் நமக்கு ராஜ யோகத்தை கொடுக்காது அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. அதுக்குன்னு விதிகளும் விளக்குகளும் இருக்குது. அப்போ ராஜ யோகத்தை எல்லாம் கொடுக்கணும். ராஜயோகத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நல்ல பலனை நீசம் பெற்ற கிரகம் கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். அது எந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் கொடுப்பினை இருந்தால் அந்த நீசம் பெற்ற கிரகங்கள் கூட உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு. இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நீசம் அடைஞ்சிருந்தாலும் கெட்ட பலனை கண்டிப்பாக தராதுன்னா அது ஏன் தராதுன்னா, அதனுடைய பாவத்தன்மையை இழந்து விட்டால் தான், அதனுடைய பாவத்தன்மையை அடைந்து விட்டால் அது கெட்ட பலனை கொடுக்கும். நீசம் பெற்ற கிரகம் பாவத்தன்மை அடைந்து விட்டால் அது கெட்ட பலனை தரும். அது என்ன பாவத்தன்மை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீசம் பெற்ற கிரகம், பாவ கிரகங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாவ கிரகங்கள் என்ன சொல்கிறோம்? சனி, செவ்வாய், ராகு, கேது அப்படிங்கிறோம். அடுத்தது தேய்பிறை சந்திரனையும் சொல்கிறோம். இந்த பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த நீசம் பெற்ற கிரகம் இந்த கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, பார்வை பெற்றிருந்தாலும் சரி, கெட்ட பலனை தான் தரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீசம் பெற்ற கிரகம் இந்த பாவ கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிறை சந்திரனோடு சேர்ந்திருந்தாலும் சரி, ஒரு ராசி கட்டத்தில் இல்லை பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக அது பாவ பலன்களை தான் அந்த நீசம் பெற்ற கிரகம் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நீசம் பெற்றது அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே நீசம் பெற்றிருக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு தெரியணும். இப்போ மேசத்தில் சனி பகவான் நீசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே. இப்போ கடகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடகத்தில் செவ்வாய் பகவான் நீசம். கன்னி எடுத்துக்கிட்டோம்னா கன்னியில் சுக்கிரன் நீசம். துலாம் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் நீசம். அதே மாதிரி மீனத்தை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் நீசம், புதன் நீசம். அப்போ இப்படி இந்த கிரகங்கள் எல்லாமே இந்தந்த இடத்துல நீசம் பெற்ற ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ நீசம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றுச்சு அப்படின்னாவே அது நிச்சயமாக இழந்த வலிமை பூராமே அதெல்லாம் மீண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட் ரூல் என்னென்னா,
நீசம் பெற்றுச்சு ஒரு கிரகம். அந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றுருது. இவன் அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிறது, அவன் இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டாவே அது மீண்டும் இழந்த வலிமையை பெற்று அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்தே தீரும். இது முதல் ரூல். ரெண்டாவது, நீசம் பெற்ற கிரகம் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறது, பார்த்துக்கிறது. நேசம் பெற்ற கிரகம் ஒருத்தையும் பார்வை அப்படின்னா நம்மளுக்கு தெரியுமில்ல, குருன்னா 5, 7, 9 பார்வை, சனினா 3, 7, 10 பார்வை, செவ்வானா 4, 7, 8 பார்வை. இது மாதிரி நீசம் பெற்ற கிரகங்கள் நேருக்கு நேர் அவங்கவுங்க மீட் பண்ணிக்கிட்டாலும் அந்த நீசம் அது பங்கமாகி அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயம் கொடுத்தே தீரும். அதே மாதிரி நீசம் பெற்ற கிரகம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்குமல்ல, அது ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்துருக்கும். நீசம் பெற்ற கிரகம் எந்த வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, அந்த வீட்டோட அதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கங்க, நீசம் பெற்ற கிரகம் எந்த வீட்டில் வேணுமாலும் இருக்கட்டும், அந்த வீட்டுக்குண்டான அதிபதியான கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் நீசம் பெற்ற கிரகம் தன்னுடைய வலிமையை இழந்து நல்ல பலனை கொடுக்கும். இது அடுத்த ரூல். இதே மாதிரி நீசம் பெற்ற ஒரு கிரகம் இருக்கிற வீட்டில் உச்ச கிரகம் இருந்தாலுமே நல்ல பலனை தரும். நான் 2 விஷயம் சொல்லிக்கிறேன். நீசம் பெற்ற கிரகம் இருக்கும் வீட்டினுடைய அதிபதி உச்சம் பெற்றாலும் நல்ல பலனை தரும். நீசம் பெற்ற கிரகத்தின் வீட்டில் உச்சம் பெற்ற கிரகமும் இருந்தாலும் நல்லது தரும். அப்படின்னு இந்த இடத்த எனக்கு புரியல அப்படிம்பாங்க. நீசம் பெற்ற கிரகத்தினோட வீட்டில் உச்சம் பெற்ற கிரகம் எப்படிங்க இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு கேட்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீசம் பெற்ற கிரகம் மீனத்தில் யார்? புதன். ஏன் மீனத்தில் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கலாமில்ல? இருக்கலாமா இருக்கக்கூடாதுங்களா? வாய்ப்பு இருக்குதுல்ல. சூரியன் புதன் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தானே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போ இப்படி இருந்தாலுமே அந்த நீசம் பெற்ற கிரகம் அவர்களுக்கு நல்ல பலனை தரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, நீசம் பெற்ற கிரகத்தின் வீட்டு அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கங்க, நீசம் பெற்ற கிரகத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி கேந்திரத்தில் இருந்து, நல்லா புரிஞ்சுங்க, நீசம் பெற்ற கிரகத்தின் நின்ற வீட்டின் அதிபதி உச்சம் இது சப்போஸ் அடைஞ்சு அது கேந்திரத்தில் 1, 4, 7, 10 இது இருந்துட்டா அதுதான் மிகப்பெரிய நீசபங்க ராஜயோகத்தை வாரி வழங்கும். நம்ம பார்த்த உடனே இது என்னடா எல்லாம் நீசமாக இருக்குதுன்னு தப்பாக சொல்லவே கூடாது. அப்போ எந்த கிரகம் நீசம் அடைந்தாலும் ஆனால் அந்த கிரகத்துடைய கெடுபலன் கொஞ்ச நாச்சு இருக்கும், இல்லாமையெல்லாம் இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு சூரியன் நீசமாயிருச்சு அப்படின்னா அதனுடைய பங்குக்கு ஏதாவது கொஞ்சம் செய்யணுமில்ல. அப்போ என்ன, தகப்பனுக்கும் மகனுக்கும் அந்த உறவுகளில் கொஞ்சம் மைனஸை கொடுக்கும். ஆனால் அதுக்கோசரம் பூர்வீக சொத்து தந்தை மூலம் சொத்துக்கள் கிடைக்காதுனால இல்லை. சூரியன் ஒருத்தருக்கு நீசம் ஆயிடுச்சு, அவர் தான் கவர்மெண்ட் வேலையில் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் உட்கார்ந்துருப்பார். அப்போ உயர்ந்த பதவியில் உட்கார்ந்துருப்பார்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த நீசம் பெற்ற கிரகங்களுக்கு கூட இந்த நம்ம சொல்லக்கூடிய விதிமுறைகளில் பார்வை சேர்க்கை இப்படியெல்லாம் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தந்தையின் மகனுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடும் மனசங்கடங்கள் இருந்தாலும் தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியமே கிடைக்கும். அப்பா சம்பாரித்து கண்டிப்பாக வச்சுருப்பார். அப்பா ஒரு 50 கோடி ரூபா பேங்கில் பணம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அப்பனுக்கும் மகனுக்கு தகராறு, அவங்க அப்பா திடீர்னு இறந்துடுறாரு. கடைசியில் அந்த சொத்து வந்து நம்மளுக்காக வந்துட போகுது. பையனுக்கு மகனுக்கு அப்பாவுக்கு மகனுக்கு ஆகலினா கூட கண்டிப்பாக அந்த சொத்து மகனுக்கு தான் போய் சேரும். அதுதான் நீசமே பங்கமாகி அவர்களுக்கு ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் நீசமாகுது, இப்போ குரு வந்து ஒருத்தருக்கு நீசமாயிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்த உடனே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. இல்லைங்க நீங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. குரு ஜாதகத்தில் நீசமே ஆயிருந்தாலும் சரி, அந்த கிரகங்களுடைய சுப கிரகங்களுடைய பார்வை அல்ல நம்ம சொல்லக்கூடிய நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் இப்படியெல்லாம் அடைஞ்சால் கண்டிப்பாக ஒரு குழந்தைனாச்சும் கொடுக்கும். 3-4 குழந்தை கொடுக்கலினாலும் ஒரு குழந்தைனாச்சும் கொடுத்துடும். ஆகா ஓஹோன்னு பெரிய அளவுக்கு வசதி இல்லைனாலும் கொஞ்ச நாச்சு வசதி வாய்ப்பு கொடுத்துரும்.
இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் நீசமாகி போச்சு, அதுக்கோசரம் பெண்கள் மூலம் அவனுக்கு சுகமே கிடைக்காது, வண்டி வாகன சேர்க்கை கிடைக்காது, வீடு சார்ந்த உல்லாசங்கள் கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது. என்ன எல்லாமே கிடைச்சி அதனால் பாதுகாக்க முடியாமல் அவனை கைவிட்டு போகும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும், ஆனால் அவங்களுக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் நேசமாகி போச்சு, ஆளுக்கு இடமே அமையலை, சொத்து அமையலன்னு சொல்லக்கூடாது, சொத்து இருக்கும், ஆனால் அந்த சொத்து என்பது அவர்களுக்கு பாதுகாக்க முடியாத தன்மைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுத்துரும். அப்போ பொதுவாக நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் அடையும் போது, நல்லா புரிஞ்சுக்கங்க, நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் அடையும் போது உச்சத்துக்கு நிகரான நல்ல பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இது யாருக்காச்சும் புரிஞ்சிச்சா இல்லையா? நீசம் பெற்றுச்சு ஒரு கிரகம், ஒரு உதாரணத்துக்கு துலாத்தில் சூரியன் நீசம், இது கரெக்டு தானுங்க. அப்போ அங்கேயே ஒரு பேச்சு சொல்கிறேன், எந்த கிரகமாக இருக்கட்டும், பொதுவாக சொல்கிறேன், எந்த கிரகமாக இருக்கட்டும், அந்த கிரகம் நீசம் பெற்று இருக்கிற இடத்துல வீட்டில் இருக்குது, அங்கே வான் உள்ள ஒரு கட்டம் போட்டிருப்பான், அந்த கிரகத்துக்கு பக்கம் வான். அப்போ என்ன, நீசம் பெற்ற கிரகமே வக்கரம் ஆயிடுச்சு. அப்படின்னா நிச்சயம் நீசம் பெற்ற கிரகம் வக்கரம் அடைந்தால் உச்ச பலனுக்கு நிகரான கொடுப்பனையை அந்த ஜாதகர் அடைந்தே தீருவார். இது உண்மை. இது ஒன்று. இப்போ பாவகிரகங்கள் நீசம் பெற்று வக்கரம் பெறாமல் இருந்தால் நல்லது. பாவகிரகங்கள் நீசம் பெற்று, இப்போ நல்லவன் நீசமாகி வக்கரமானான்னு அது நல்லது. இதே பாவகிரகம் நீசம் பெற்று வக்கரமாகி போயிட்டா அவன் என்ன பண்ணுவான், பாவ பலனை சேர்த்து செய்வான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ராகு ஒரு வேறு மாதிரி இருக்கிற சில கிரகங்கள் எல்லாமே தப்பான ஒரு விஷயத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய கொடுப்புனா ரொம்ப அதிகமாக ஊருக்குள்ளெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது, பாவகிரகங்கள் நீசம் பெற்று வக்ரம் பெறாமல் இருந்தால் அது மிக சிறப்பான யோகம். இப்போ ரெண்டாவது பாருங்கள், அப்படியே சுபகிரகங்கள். சார் எல்லாமே பாவகிரகங்கள் சுபகிரகங்கள். சுபகிரகங்கள்லாம் என்ன, குரு புதன் சுக்கிரன் வளர்பிறையில் இருக்கக்கூடிய சந்திரன், இது எல்லாமே நம்மளுக்கு சுபகிரகம். அப்போ இந்த சுபகிரகங்கள் நீசமே பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சூப்பரான யோகத்தை கொடுக்கும். சுபகிரகங்களான குரு புதன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்றே இருந்தாலும் கூட அந்த கிரகங்கள் வக்ரம் பெற்றிருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தியில் அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய காரக பலனையும், அந்த கிரகம் எந்த வீட்டில் உள்ளதோ அந்த வீட்டினுடைய பாவக ரீதியான பலன்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்போ சுபகிரகங்கள் நீசம் பெற்றால் அதுக்குண்டான காரகம் பாவ பலனை கண்டிப்பாக குறைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இப்போ நீசமான ஒரு சுபகிரகங்கள் நீசம் பெற்றுச்சுன்னா அதுக்குண்டான கிரகத்துடைய காரகம் அது எங்கே இருக்குதோ அதனுடைய பாவ பலனை கொஞ்சோண்டு குறைக்கும். ஆனால் அந்த குரு புதன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சுபகிரகங்கள் நீசம் பெற்று இருந்தாலும் கூட, இந்த சுபகிரகங்கள் நீசம் பெற்றே இருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ குரு புதன் சுக்கிரன் உங்களுடைய லக்னத்துக்கு 6, 7, 8 இருந்துட்டாலும் சரி, அல்லது சந்திரனுக்கு 6, 7, 8 இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வழங்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கு 6, 7, 8 நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்துக்கு 6, 7, 8 நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் என்னென்னா அதியோகம்னு பேர். அப்போ சுபகிரகங்களாக இருந்து உங்களோட லக்னத்துக்கு 6, 7 பட்டில் 6, 7, 8 நீசமே அடைஞ்சிருந்தாலும் அந்த நீசம் பெற்ற கிரகம் அதியோகம் என்ற ஒரு அமைப்பின் மூலம் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கொடுக்க வேண்டிய நல்ல பலனை 100% நிச்சயம் கொடுத்தே தீரும். அப்போ இனிமேல் நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நீசம் பெற்ற கிரகம் கெடுபலனை தருமா தராதா அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த 11 விதமான விதிமுறைகளை நீங்கள் ஒரு பேப்பரில் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு, ஒரு நீசம் பெற்ற கிரகத்துடைய தசா புத்தி நடக்குது, அப்போ தசா புத்தி நடக்குது,
ஒரு உதாரணத்துக்கு 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று புத்தி நடக்குது, அது நீசம் பெற்று நடந்திருக்குது, இந்த புத்தியில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசம் பெற்று இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசம் பெற்று இருக்குது அப்படிங்கிறக்காசரம் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிலம் அமையாது, வீடு அமையாது, குழந்தைகளுடைய படிப்பு தடைபடும் அப்படின்னுலாம் சொல்லவே கூடாது. அதே மாதிரி ஒரு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசம் பெற்ற கிரகம் இருக்குது, அந்த கிரகத்துடைய புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த காலகட்டத்தில் சுயதொழிலில் அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, திருமணம் என்பது அவர்களுக்கு கொடுப்புனையாக இருக்காது, கூட்டுத் தொழிலை சிறப்பை தராது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று புத்தி நடக்குது, நீசம் பெற்ற கிரகம், அதுக்கோசரம் அவங்களுக்கு தொழிலில் ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை கிடைக்காது, புகழ் கிடைக்காது, அந்தஸ்து கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடவே கூடாது. அப்போ நீசம் பெற்ற கிரகம் எந்த வீட்டில் நின்று புத்தி நடத்தினாலும் சரி, அந்த புத்தி நடத்தக்கூடிய அந்த நீசம் பெற்ற கிரகம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குதா, அப்படி அமைப்பில் இருந்ததுன்னா நீங்கள் நல்ல விதமாக தான் பலன் சொல்லுமே தவிர தப்பான விஷயத்தில் சொல்லவே கூடாது. அப்போ பொதுவாகவே நீசம் பெற்ற கிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது உச்சத்துக்கு நிகரான நல்ல பலனை கொடுத்தே தீரும். பாவகிரகங்கள் நீசம் பெற்று வக்ரம் பெறுவது, அதாவது பாவகிரகங்கள் நீசம் பெற்று வக்ரம் பெறாமல் இருந்தால் அது நல்லது, சுபகிரகங்கள் நீசம் பெற்று வக்ரம் பெறுவது நல்லது. இதுதான் நம்ம நீசம் பெற்ற கிரகங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அப்போ நீங்கள் இனிமேல் நீசம் பெற்ற கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இந்த 11 விதமான ரூல்ஸுகளை எழுச்சிக்கிட்டு அந்த தசாபுத்தியில் அந்த கிரக பாவகாரத்துடைய கொடுப்பனை அவர்களுக்கு யோகத்தை கொடுக்குமா அல்லது பாதகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது இந்த வரைமுறையை எடுத்து நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா பர்ஃபெக்டாக கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். இது இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு நல்ல அற்புதமான தகவல். இந்த தகவலை கேட்ட அனைவருக்கும் இந்த தகவலை கேட்கக்கூடிய நம்மளுடைய பரணி அஸ்ட்ரோபெல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம்.